வணக்கம். நான் உங்கள் கௌதம் முனிசாமி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சத்திரக்குடி. ராமநாதபுரத்தில் ஏகப்பட்ட ஊர்கள் சொல்லியிருந்தாலும் மிக முக்கியமான ஊர்னா இந்த சத்திரக்குடி தான் சொல்ல முடியும். இந்த சத்திரக்குடியில் மதுரைக்கு போகிற யாராக இருந்தாலும் இந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் போவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு ரோடு எப்போ பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த பக்கம் கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னர் சேதுபதி அவங்க காலத்தில் முதல் முறையாக அரண்மனை வந்து இங்கே காலத்தில் கட்டப்பட்டுச்சு, போகலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு யாத்திரிகள் ராமேஸ்வரம் போகிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து சத்திரத்தில் தங்கிட்டு போகிறதுக்காண்டி இந்த ஒரு ஊரை கட்டினாங்க. ஸோ இந்த அதனால் அதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து குடிமக்கள் அதிகமாக வந்தனால சத்திரக்குடி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு சூப்பரான பேருமே இருக்குது. ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பகுதின்னு சொன்னாலும் போகலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு சிற்றூர் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், அதுக்கப்புறம் கருப்பணசாமி கோயில், உரங்காப்புலியான் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று சிறப்பு விஷயங்கள் நிறைய இருக்குன்னே சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா 7 கன்னிமார்கள் அடங்கியிருக்க கொடிக்குளம்ங்கிற ஊரில் வரலாற்று சிறப்புகள் நிறையா இருக்குன்னு. அப்படி பரபரப்பாக இருக்கிற இந்த ஒரு ஊர் வந்து பார்த்தோம்னா காலையில் ஒரு 9 மணிக்கு பயங்கர எப்போவுமே பிஸியாகவே இருக்குது. நிறைய மக்கள் வந்து பெரும்பாலும் பாரம்பரியமான விவசாயத்தையும் அதுக்கப்புறம் வெளியூர் தொழில் நம்பியிருக்காங்க. இங்கே உள்ள ஆலயங்கள், மக்களுடைய வாழ்முறை எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா பேருந்து நிலையங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது, பேருந்து நிறுத்தம் தான். ஆனால் நல்லா இருக்கீங்களா? எந்த ஊரில் வரீங்கண்ணா? வடங்கானேந்தல் கச்சனந்தல் பக்கத்துலையா? மஞ்சூர் பக்கம். ஓகேண்ணா. இங்கே என்ன விஷயம் வந்திருக்கீங்கண்ணா? நான் வேலைக்கு போகிறேன். இப்போ சத்திரக்குடியிலேருந்து வேலைக்கு போகிறீங்க? ராம்நாடு வேலைக்கு போகிறேன். ஓ, டெய்லி வந்துட்டு போகிறது தான் வேலையாக இருக்கும். காலையிலே வேலை கிளம்பிட்டாப்புல. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு பூக்கடை ஒரு அம்மா பார்க்க போகிறோம். அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? அம்மா பத்திலா வணக்கம்லாம் போடுறாப்புல. கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலில் பார்த்த மாதிரியே இருக்கு. இது பூக்கடை எப்படிமா வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கா? சாப்பிட்டுக்கலாம். சரிம்மா, சத்திரக்குடி ஊரை பற்றி சொன்னால் என்னம்மா சொல்லலாம்? சத்திரக்குடி ஊரை பற்றி என்ன சொல்ல? இந்த ஊரில் எதுவும் இல்லை, பக்கத்தில் கிராமம். இங்கே வந்து வியாபாரம் பார்த்துட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு அவ்வளோதான். அப்புறம் இந்த ஊர் வந்து இப்போ ஜஸ்ட் வந்துட்டு போகிற மக்களுக்கு மட்டும்தான். நல்லா இருக்கு ஊர், நல்லா தான். ஊரில் மக்கள் நல்ல மக்களாக இருப்பாங்க. ஊரில் சிறப்பு இந்த கோயில் எதுவும் இருக்கா? கோயில் இருக்குமா, நிறைய இருக்குமா. தேடி பாருங்க. கோயிலுக்கு போகிறப்ப பூ வாங்கிட்டு போகிறதா எனக்கு தெரியும் சொல்லியா? சரி. மல்லிப்பூலாம் காணும்? மல்லி இல்லைம்மா, இன்னைக்கு முல்லை தான் இருக்கு. முல்லைப்பூ மட்டும்தான் இருக்கு. அம்மா பேர் ராஜேஸ்வரி. அம்மா அழகாக சிரிக்கிறாப்புல. அம்மாவோட ராஜேஸ்வரிமா பூக்கடைக்கு சத்திரக்குடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பூவாங்க. அம்மா நல்ல விலை கொடுப்பாப்புல. வந்து பார்த்தோம்னா பேருந்து நிலையங்கள் அதிகமாக இந்த பூக்கடை, அதுக்கப்புறம் பழக்கடை அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு டவுனில் என்ன சொல்கிறாங்கன்னா மெயினாக உள்ள இடங்களில் மட்டும்தான் கடைகள் அப்படின்னு. அதை தாண்டி இந்த சைடெலாம் பார்க்கும்போது நார்மலான சின்ன சின்ன கடைகள் தான் இருக்குது. ரொம்ப பெருசாக ஒரு வணிக வளாகங்கள் அந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ண கிடையாது. மெயினாக வந்து பேருந்துகள் அதிகமாக போயிட்டு இருக்கிறனால இந்த ஊர் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா அண்ணன் பேர் மணி கஃபே அப்படின்னு திருச்செந்தூர் முருகர் அல்லால அண்ணன் ஒரு சூப்பரான டீ கடை வச்சிருக்காப்புல. ஆனால் கடைலாம் போயிட்டு இருக்கானே. எத்தனை வருஷமாக கடை எடுத்துட்டீங்கன்னா? ஒரு 25 வருஷமா. ஓகே. 25 வருஷமாக சத்திரக்குடி அப்படின்னு எவ்வளோ பிஸியாக இருக்குமா இல்லை கூட்டம் கம்மியாக இருக்குமா? அதே மாதிரியே இருக்கு. என்னைக்கு ரோட்டில் வந்தாலும் சரி, மதுரைக்கு போனால் சத்திரக்குடி வந்து தான் போகணும், இல்லைன்னா முடியாது. வேறு எதுவும் மாற்றுப்பாதை இல்லைண்ணா? மாற்றுப்பாதை வச்சாலும் நீங்கள் போக முடியாது. அண்ணங்களை டீ குடிச்சா தான் போக முடியும். தான் கேட்கணும். அவர் தான் ஒரே வாரத்தில் முடிச்சார். யாராக இருந்தாலும் சத்திரக்குடியை கிராஸ் பண்ணி தான் போகணுமா? சீக்கிரத்தில் அண்ணன் டோல்கேட்டு போட்டு நினைக்கிறேன். அண்ணா நன்றிண்ணே. அப்படி சொல்லும்போது வலது பக்கம் கடைகள் இருக்குது, இடது பக்கம் நாகா சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு இந்த பகுதியில் உள்ள கிராமங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய கிராமங்களுக்குள்ள அத்தியாவசிய தேவைகள் இங்கே தான் வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சத்திரக்குடி அப்படின்னு சொன்னால் இந்த ஐயங்கார் வந்து ஃபேமஸ்ஸு. இங்கே வர்ற எல்லாருமே வந்து இந்த இடத்துல பார்க்கிங்கில் டீ குடிச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. பொதுவாக லாக்கில் வர்ற எல்லாருமே. ஸோ ஐயங்கார் கேக்கு ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சூப்பரான ஒரு கடை இருக்குது. சத்திரக்குடியை பற்றி மெயினில் சொல்லணும்னா இவ்வளோ தான் பகுதிகள். இதை தாண்டி வரலாற்று விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளே போய் பார்ப்போம். வரலாற்று பதிவுகளையும் ஆன்மீகத்தையும் கொண்ட இந்த ஒரு வீரப்பெருமாள் ஐயனார் தான் இங்கே வீரப்பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து முழுவதுமாக கருங்கல் பாறையில் இந்த ஆலயம் வந்து கெட்டக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்த வேலைகள் எல்லாமே முடிவடைஞ்சிடும், ஒரு 3 மாதத்தில். இதோட கோபுரம் அப்படின்னு சொன்னால் தரைத்தளத்துலேருந்து கிட்டத்தட்ட 60 அடிக்கு மேலே இருக்குது. அந்த காலத்திலே வந்து ராஜா காலத்தில் இந்த கோயில் இருந்ததாக ஒரு வரலாறுகள் சொல்கிறாங்க. ராஜா காலத்தில் வந்து முன்னாடி இருந்தது இங்கே வீரப்பெருமாள் ஐயனார் ஆலயம் இங்கே இருந்திருக்கு. அதற்கு பின்னு தான் நம்மளுடைய இந்த கதைகள் எல்லாமே நடந்ததுக்கப்புறம் பொன்னியம்மனையும் வணங்கி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ பொன்னியம்மனை பற்றி டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் அம்மனோட நினைவாக தான் இந்த இடத்துல பொன்னியம்மன் கோயில் அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு தவறுமே தெரியாமல் ஒரு தண்டனை இருந்தவருக்கு தாகத்தை போகிறதுக்கு மோர் கொடுத்த அந்த அம்மா அவரால் வதைக்கப்பட்டு உயிரிழந்தது நினைவாக அவங்களோட இந்த இடத்துலேயே வந்து ஆத்மா வந்து அடங்கியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு பகுதியில் இந்த ஆலயத்தில் வந்து இந்த அம்மன்கிட்ட கேட்ட வரம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அந்த திருமண தடை, அதுக்கப்புறம் வியாபாரம், அதுக்கப்புறம் குழந்தைகள் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொன்னியம்மனை வணங்கிட்டு போனால் கண்டிப்பாக அந்த காரியம் நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்கள் இங்கே வந்துட்டு போகிறாங்க. சிவராத்திரி அன்னைக்கு இங்கே கூடுற கூட்டம் கண்ணுக்கு கட்ட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக சரி விஷயமாக இருக்குது. எங்கள் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் சீமைகளில் இருந்த எல்லாருமே எல்லா விதத்துலையும் வீரமாக இருந்தாலும் சரி, நீதியாக இருந்தாலும் சரி, நியாயமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே தண்ணீர் ஏற்றவங்க, உலகத்துக்கு எடுத்துக்காட்டாங்க வாழ்ந்தாங்கன்னு இந்த ஒரு இடம் ஒரு சான்றாக இருக்குது.